திருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே, ஒரு தடவை காஞ்சி மடத்து வாசலில் சிவசிவா பாட்டின்னு ஒரு பாட்டு இருக்கா. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது யார்கிட்ட தானம் வாங்கினாலும் சரி, நம்ம பெருமாள் சிவனோட பிரசாதம் வாங்கினாலும் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு இப்படியே சொல்லுவாங்க. எப்படி சபரிக்கு ராமர் எப்படியோ அதுபோல் அந்த பாட்டி சிவனுக்கு அவ்வளோ ஒரு சிவசிவான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கோவில் நைவேத்தியம் வருது பாருங்களேன், அந்த ஒரு நாளைக்கு கிடைக்கிற அதாவது ஒரு வேளைக்கு கிடைக்கிறத நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறாங்க. வருஷத்துக்கு 2 புடவை பெரியவா மடத்துலேருந்து வரும், கண்ணில் ஊற்றி வாங்கிப்பாலாம். இன்னொன்று ஒரு அண்டர்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டிக்கு எப்பொழுதுமே 24 மணி நேரம் சிவனை உச்சரிச்சுட்டே இருப்பாள். ஆக கடவுள் மனசுக்கு நம்ம பாத்திரமா, நம்ம கடவுளுக்கு பாத்திரமா எதுன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கடவுள் நினைப்பாராம் அந்த பாட்டியை. அப்போ எவ்வளோ பெரிய பக்தி, எவ்வளோ பெரிய தொண்டு, எவ்வளோ பெரிய ஒரு சில பேர் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜபம் பண்ணலாம், சோசியல் சர்வீஸ் பண்ணினா எவ்வளோ ஜபம் பண்ணி நம்மளுக்கு புண்ணியத்தை தான். சோசியல் சர்வீஸ்னால் கடவுளுக்கு மனசுக்குள்ளே போயிடலாம். ஒரு தொண்டு அவ்வளோ ஒரு எங்கேயாவது ஒரு பாலடைஞ்ச கோவிலில் ஒரு விளக்கை ஏற்றி பாருங்களேன், எத்தனையோ புண்ணியம் கண்டிப்பாக. அதே போல் யாராவது இறந்துருப்பாங்க, காசு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு உதவி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு புண்ணியம். ஆக நிறைய நம்ம செய்ய முடியாட்டா நம்ம கடுகளவு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியத்தில் புண்ணியம் 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 புண்ணியம்னு எவ்வளோ இதுவோ நம்ம தேடி பெருமாள் டிக் போட்டுட்டே வருவார். ஆக தொண்டுக்கு அவ்வளோ ஒரு பலன் நேர்களே. நம்ம பலனை எதிர்பார்த்து தொண்டு செய்யக்கூடாது. தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த அன்னைக்கு செய்வதற்கு சமம். ஆகையால் நேர்களே, என்ன இதிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். 2வது என்ன அப்படின்னா, கடவுள் மனசுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கோம். கடவுள் இன்றைக்கி இந்த தொண்டன் வீட்டில் நம்மளை அழைக்கிறா, நம்ம போகணுங்கிற எண்ணம் வந்தது, அந்த அளவுக்கு நம்ம நடந்துட்டோம்னா எப்பேற்பட்ட பக்தி. ஆகையால் நம்மளும் நடந்து கொள்வோம் நேர்களே. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவசிவா நாராயணா இந்த மந்திர ஜபத்துக்கு அவ்வளோ ஒரு ஆகையால் இந்த சிவசிவா பாட்டி எப்படி இருக்கிறது போதும் சொற்பம் அப்படிங்கிறாள்ல, அதுபோல் நாமும் நடந்து கொள்வோம் நேர்களே. கண்டிப்பாக சிவசிவா பாட்டி மாதிரி ஆன்மீகத்தில் நம்மளும் நடந்து போவோம் நேர்களே. நமஸ்காரம்.